இந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்துடைய முதல் ஓடிஐ மேட்ச்ல விராட் கோலியுடைய இன்னிங்ஸ் எவ்வளவு குரூஷியல் அப்படின்றது வந்து இன்னொரு முக்கியமான விதத்துல ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு. இந்த குரூஷியல்ன்றதை தாண்டி அவருடைய ஸ்டாட்ஸ், மைல் ஸ்டோன்ஸ், வேர்ல்டுலேயே ஹையஸ்ட் ரன் கெட்டர்ஸ் அக்ராஸ் ஃபார்மட்ஸ்ல வந்துட்டு இன்னைக்கு இவருக்கு மேல இருக்கிறது ஒரே ஒரு நபர் தான் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. 4-3-2ன்னு 2வது இடத்துல வந்து இன்னைக்கு நின்று இருக்கிற விராட் கோலிக்கு மேல இருக்கிற ஒரே நபர் டெண்டுல்கர், சச்சின் டெண்டுல்கர். ஸோ சச்சின் அவர்கள் தான் வந்து இன்னைக்கு அவருக்கு கீழே வந்து விராட் கோலி வச்சுட்டு இருக்காரு. விராட் கோலிக்கும் சச்சினுக்கும் நடுவில் இனிமேல வேற எந்த ஒரு இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேனும் கிடையாது. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் ரன்ஸோடன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய இந்த ஜேர்னி இது எல்லாமே ஒரு ட்ரீம் கம் ட்ரூங்க. எனக்கு வந்துட்டு இது எல்லாமே வந்து நான் உள்ள வரும்போது இவ்வளோ டேலண்டோடலாம் வரல. என் நேச்சுரல் ஸ்கில் என்ன, எபிலிட்டி என்ன எல்லாமே எனக்கு தெரியும். அதை தாண்டி நான் நிறைய விஷயங்களை வளர்த்துக்கிட்டது தான் உண்டு அப்படின்னு சொல்லி விராட் கோலி அவர்கள் சொல்றாரு. பிறக்கும் போதே விராட் கோலி இப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனடா இல்ல. இந்த பிராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதே இந்த அளவுக்கு எல்லாமே இருந்துச்சாடா இல்ல. இந்தியாவுக்கு 2007-8ல விளையாட ஆரம்பிச்சப்ப 2008ல இந்த பவரோட தான் வந்தீங்களா இல்ல. நான் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் என்னைய பெட்டர் பண்ணிக்கிறேன், என்னைய மெழுகேத்திக்கிறேன், என்னைய இன்னும் 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 அதிக வந்து ஒரு நல்ல டேலண்டான பிளேயரா மாத்திக்கிறேன். அந்த ஒரு பயணம் தான் இந்த பயணம் அப்படின்னு சொல்லி விராட் கோலி அவர்கள் ரொம்ப நெகிழ பேசினாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், விராட் கோலி அவர்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய நம்பர் 1 ஓடிஐ பேட்டரா இருந்தாலும் கூட நம்ம எல்லாருடைய ஆசை என்ன அப்படின்னா, தலைவன் ஃபார்ம் அவுட்டே ஆகக்கூடாதுப்பா, ஃபார்ம்லயே இருக்கணும், ஆடினே இருப்பேன், சும்மா ஆடினே இருப்பேன் அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி வந்து என் தலைவன் ஆடினே இருக்கணும், நாங்களும் ஆடினே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து விராட் கோலியுடைய ரசிகர்கள் எல்லாரும் விரும்புறாங்க. அதை தான் வந்துட்டு கலர் கண்ணாடி சேனலின் வாயிலாக நானும் கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா தலைவன் வந்து ஆல்வேஸ் தலைவனா இருக்கணும் அப்படின்றது தான்